ஹாய், இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஏதாச்சும் ஒரு பிளெயின் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இங்கே 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் முழுசாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டில் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் மெல்ட் ஆகி நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். அதை தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 கப்பு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே 1/2 கப்பு எண்ணெயும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோவா பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இவ்வளவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 3 ஸ்பூன் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மிக்ஸையும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கேக்கு பேக் பண்ணுற பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் சேர்த்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் மிக்ஸை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு 30 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற சால்ட் ஆல்ரெடி நாங்கள் கேக் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். ஸோ அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அதோட ஓரங்களை அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக செப்பரேட் ஆகி வந்துடும். நம்மளோட பிள்ளைங்க எப்பயாச்சும் விரும்பி ப்ரௌனி கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். கடையிலிருந்து வாங்குறதுல நம்ம இப்போ யூஸ் பண்ணதை விடைக்கும் அதிக அளவில் சுகர் சேர்ப்பாங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே அதிகமாக சேர்ப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப்